நம்மளை கர்த்தர் அப்படி அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தம்மை நேசிக்கிற ஒருவரையும் கைவிட மாட்டார். அதுதான் அவருடைய அன்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உங்களை நேசித்தாரோ இப்பொழுதும் அப்படியே நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாவிகளாயிருக்கும் போது எப்படி உங்களை நேசித்தாரோ இப்பொழுது உங்களை நீதிமான்கள் ஆக்கியும் அப்படியே நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக தம்மை தாமே, அல்லேலூயா, ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்து. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்படின்னா எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக நான் சாக வேண்டிய இடத்திலே, நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. நமக்காக ஒருத்தர் சிறைச்சாலை போயிட்டான்னு வைப்போம், நமக்காக ஒருத்தர் ஒரு விபத்துல சிக்கி கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம், நமக்காக ஒருவர் காயப்பட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். நம்ம எவ்வளவாய் அவர்களை அன்பு கூறுவோம். நமக்காக இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.